राधे कृष्णा जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो संत तुकाराम महाराज की। राष्ट्रगुरु जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय। जय बोल स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। நேத்தி கொஞ்சம் சாயங்கால சத்சங்கம் எல்லாம் இருந்ததுனால காத்தாலையும் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால நம்ம சமர்த்த ராமதாசர் ரெக்கார்ட் பண்ண முடியலை. ராத்திரி வந்தோடனே பண்ணணும்னு நினச்சேன், என்னமோ சங்கல்பமாகலை, அதனால பண்ணலை. இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு நாள், ரங்க பஞ்சமி. ஏற்கனவே நான் வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டேன், நீங்கள் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். துகோபா மகாராஜ் ஹோலிக்கு அடுத்த நாள் சரீரத்தோட வைகுந்தம் போனார் அப்படின்னு சொன்னேன். துகாராம் மகாராஜரும் சமர்த்த ராமதாசரும் 1608 தான் அவதாரம். துகோபா தேகுல, சமர்த்த ராமதாசர் ஜாம்புல. தேகு புனே பக்கத்திலேயே இருக்கு. ஜாம்பு புனேலிருந்து போகணும் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 6-7 மணி நேரம் ஆயிடுறது. அவுரங்காபாத் போயிட்டு அங்கிருந்து தான் ஜாம்பு போக வேண்டியிருக்கு. ஸோ ஒரு 6-7 மணி நேரம் ஆகிறது ஜாம்பு போகிறதுக்கு. ஸோ ரெண்டு பேருமே அவதாரம் 1608. சரியா? அதுதான் அன்னைக்கு நான் கேட்ட கேள்வி. துகோபா 41 வயசுல கிளம்பிட்டார். 42 அப்படின்னு சில பேர் போட்டுட்டார். அதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், தப்பில்லை. 1608, 1649, 1650. ஸோ துகோபா இருந்தது 41-42 வருஷங்கள் தான் இந்த உலக வாழ்க்கையில். சத்ரபதி சிவாஜி 29 வயசுல அப்சல் கானை வதம் பண்ணியாச்சு. ரொம்ப அழகா சிவாஜி மகாராஜாவுக்கு சமர்த்த ராமதாசர் அப்படி ஒரு மானசீக ஆசீர்வாதம் பண்றார். இங்க குரு எதிர்க்கத்தான் இருக்கணும், குருவை நித்தியம் பார்த்துன்னு இருக்கணும், இல்லவே இல்லை. குருவை பார்த்து சந்தோஷம், நிச்சயமா அதெல்லாம் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் நான். குருவோட இருக்க ஒவ்வொரு நிமிஷமும் அலாதியானது தான். அது ஒரு ப்ரீஷியஸ் மொமெண்ட்ஸ். அது கிடைக்கும்பொழுது அது சந்தோஷமா அனுபவிங்க. அந்த மொமெண்ட்ஸில் எவ்வளவு முடியுமோ
அவர் சொல்ற அழகான விஷயங்களை மனசுல வாங்கி வச்சுக்கோங்க. நிஜமாவே அதை வச்சுட்டே ஒரு ஜென்மம் எல்லாம் ஓட்டலாம். நம்ம நாரத மகரிஷி எல்லாம் 5 வயசு பிள்ளையா இருக்கும் பொழுது ஒரு சாதுர்மாசிய சமயத்துல மட்டும்தான் அவருடைய குருவெல்லாம் பார்க்கிறார். அதுக்கப்புறம் அந்த ஜென்மால அவர் திரும்பவும் தன் குருவை பார்த்தார் அப்படின்ற மாதிரி காண கிடைக்கல. பார்க்கவே இல்லைன்னாலும் அந்த குரு அனுகிரகம் ஆயுஸ் முழுக்க உண்டு. உங்க குருவோட நீங்க இருந்த 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ 5 நாளோ இல்லாட்டி 50 மணி நேரமோ இல்லாட்டி 5 மாசமோ இல்லாட்டி 5 வருஷமோ என்ன வேணா இருக்கட்டும், அது பொக்கிஷம். அது அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க. துக்கோபாவோட சத்ரபதி சிவாஜி நிறைய நாள் நிறைய மாசங்கள் இருந்தார் அப்படின்னு இல்லை. அதே போல சமர்த்த ராமதாசரோட சத்ரபதி சிவாஜி கூடவே இருந்தான் அப்படின்னும் இல்லை. குரு நினைச்சா எப்படி வேணாலும் வந்து அனுகிரகம் பண்ணுவார். அதற்கு உதாரணம் இன்னைக்கு ரங்க பஞ்சமி. துக்கோபாவினுடைய மகள் பாகீரதி, துக்கோபா சேர்ந்த சில இடங்களில் கங்காதான் அப்படியும் காண கிடைக்கிறது. அந்த ஊர்ல பாகீரதி மாதா அப்படின்னு தான் அவளை சொல்றான். மூத்த பொண்ணு பேர் கங்கா, இளையவள் பேர் பாகீரதி. சில இடங்கள்லையும் மூத்தவள் பெயர் பாகீரதி, இளையவள் பெயர் கங்கா அப்படின்னு காண கிடைக்கிறது. கோபாவினுடைய பசங்களுடைய பெயர்கள் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். கோபா வைகுண்டத்துக்கு கிளம்பும் பொழுதும் ஆவலி மாதா கர்ப்பவதியா இருந்தா. துக்கோபா மகாராஜருக்கு எத்தனை குழந்தைகள் மொத்தமா? எத்தனை பெண் குழந்தைகள், எத்தனை ஆண் குழந்தைகள்? அவர்கள் பெயர்கள் என்ன? துக்கோபா கடைசி குழந்தைகளுடைய பெயர் என்ன? இது இன்றைய கேள்வி. இதுலயே நான் சொல்லிட்டேன் 2 குழந்தைகளுடைய பெயர்கள். அதுல அந்த பாகீரதி மாதா அவளால ஒத்துக்கொள்ளவே முடியல. அப்பா வைகுண்டம் போனது அழுதுண்டே இருக்கா. அவளுக்கு அப்படி ஒரு பிரார்த்தனை. துக்கோபா அவளுக்கு குரு, அப்பாவே குரு. ஸோ அப்ப துக்கோபாவே பாண்டவன் கிட்ட கேட்டு இந்த மாதிரி நான் போய் அவளை சமாதானம் படுத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அழகா வைகுண்டத்திலிருந்து கிளம்பி பூமிக்கு மீண்டும் வந்த நாள் இன்று. வைகுண்டத்துக்கு 3வது நாள். துக்கா பீஜன்னிக்கு போறார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த திருத்தியை, பால்குண கிருஷ்ண பக்ஷ திருத்தியை தான் சிவாஜி மகாராஜாவினுடைய அவதாரம். ஸோ இன்னைக்கு ரங்க பஞ்சமி. இன்னைக்கு தான் துக்கோபா பூமிக்கு திரும்ப வந்த நாள். அவர் மகள் பாகீரதி அப்பாவுக்காக சேமியா பாயசம் பண்ணணும்னு ஆசைப்பட்டா பால் எதுவும் கிடைக்கல. இப்போ துக்கோபாவே பாத்திரத்தை கொடுன்னு சொல்லி அங்கே ஏல்வாடி, ஏலவாடி அப்படின்னு சொல்ற ஏல்வாடி, ஏல்வாடியில் இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரிடத்துல போய் துக்கோபா பால் கறந்து கொண்டு வந்து கொடுக்க. சாதாரணமா நந்தின்றது காள ரூபம், ரைட்? காளை மாட்டிக்கிட்ட பால் கறக்க முடியாது. ஆனா நந்தி தெய்வீகம், தெய்வஸ்வரூபம். எப்படி சிவபெருமான் தாயுமானவன ஆகிறார் இல்லையா, எப்படி நம்ம பகவான் மகாவிஷ்ணு நாராயணன் மோகினி அவதாரம் எடுத்தார் இல்லையா,
அந்த மாதிரி நந்திகேஸ்வரரும் ஒரு பசுவாக மாறி ஜோரா பால் கொடுக்க, அந்த பாலை கொண்டு வந்து மகளிடத்துல கொடுக்க, அவள் ஆசையா பாயசம் பண்ணி கொடுக்க, சுகோபா காலத்துல வீட்டிலேயே சேமியா உண்டாக்குவா. ஆவலி மாதா கூட தன் பெண்ணோட கல்யாணத்துக்காக சேமியா எல்லாம் உண்டாக்கினான்னு சரித்திரத்துல நாம பார்த்திருக்கோம். ஸோ அந்த சேமியாவெல்லாம் வச்சிருந்து அழகா அவள் சேமியா கீர் பண்ணி தர, சுகோபாத அழகா பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அவருடைய மகள் ஊட்ட, அவர் அந்த சேமியா பாயசம் சாப்பிட்டு மகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பின நாள் என்று. ஸோ உங்க குருவோட உங்களுக்கான சம்பந்தம் நித்தியமே உண்டு. எப்பொழுதுமே குரு பக்கத்திலேயே தான் இருக்கணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை. ஆனா உங்க மனசு தெரியும் எனக்கு. நீங்க சொல்லுவீங்க குருஜி, நீங்க மட்டும் குருஜி அம்மாவோட இருந்தேல. சத்தியமா நான் அதெல்லாம் இப்ப புரியுறது. ஓ, நிறைய நாள் நிறைய வருஷம் குருஜி அம்மாவோட கூடவே இருந்திருக்கேன் இல்லைன்னு. நிஜமா அப்ப தெரியல. அப்ப நான் பெருசா குருஜி அம்மாவோட இருப்பேன், பஜனை பண்ணுவேன். நிஜமா நல்லாதான் இருந்தாரு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ரைட், எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அவ்வளவு. குரு கிருப்பை. மேல இருக்கு அஜ்ஞானம் வேண்டாம், அவ்வளவுதான். ஸோ இப்ப சிவாஜி மகாராஜா கூடவே இல்லை, ஆனாலும் அவருக்கு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் நன்னா புரியுறது. இவ்வளவு தூரம் அழகா கடுதாசி எழுதி ராம்தாஸ் மகாராஜ் அவருக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டா. அதன்படியே அவர் நடந்துட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்சல் கான் வதம் ஆயாச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கார் நம்ம சமர்த்த ராமதாசர். அப்ப திவாகர் கோசாவி 2-3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அந்த ஜாவலியில சந்திரகாந்த் மோரே, சந்திராராவ் மோரேவா சந்திரகாந்த் மோரேவா, அவனை தான் ஜெயிச்சா நம்ம சிவாஜி மகாராஜா. அது சொல்லி, அது ஒரு கேள்விக்கான பதில். அச்சா, இப்ப வேற ஏதாவது கேள்வி கேட்டு நான் விட்டுருந்தேன்னா ஞாபகப்படுத்துவேன், நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இப்ப நம்ம சமர்த்த ராமதாசர் சிவ்தர்கள்ல இருக்கார். நவம்பர்ல தான் ஜெயிக்கிறார். நவம்பர் 10, 1659. ஓகேவா? ஸ்ரீராம நவமி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 4-5 மாசம் கழிச்சு தான் இந்த அப்சல் கான் வதம் எல்லாம் நடக்கிறது. அவாவா ஒவ்வொரு இடத்துல இருந்துட்டு பக்தி பண்ணிட்டு இருக்கா. வேணா பாய், அக்கா பாய், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா. அவாவா இடத்துல எங்கெங்க சொல்லிட்டு அங்க இருக்கா. இப்போ சமர்த்த ராமதாசர் இந்த சிவத்தர்கள் உட்காந்து இந்த தாஸ் போத் இதெல்லாம் எழுதிட்டு. அப்ப சமர்த்த ராமதாச இந்த திவாகர் கோசாவி அனுப்பி சாஃபல்ல இருந்து அங்க இருக்க சில சிஷ்யர்கள் வேணாபாய் இவாளெல்லாம் சிவ்தர்கள் கூட்டிட்டு வர சொல்ல. சிவ்தர்கள்ன்றது பூனேலிருந்து 1-2 மணி நேரம் தூரத்துல இருக்கு. எல்லாரும் கிளம்புறா. இப்படி காட்டு வழி பாதை தான். அதுவும் இந்த சிவ்தர்கள் இருக்கிற இடமெல்லாம் நல்லா சரியா பீமா சங்கர் போற வழி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் சிவ்தர்கள் போயிட்டு அப்புறம் அப்படி பீமா சங்கர் டைவர்ட் ஆடுது.
நான் போயிருக்கேன், சிவத்தர்கள் தனியா போயிருக்கேன், பீமாசங்கர் தனியா போயிருக்கேன், சஜ்ஜன்கட் தனியா போயிருக்கேன். இதெல்லாமே புனேல இருந்து போக வேண்டிய இடங்கள். ரொம்ப அழகா இருக்கும். பார்க்கலாம், பகவத் சங்கல்பம் இருந்ததுன்னா அப்படி போயிட்டு வருவோம். புனே போயாச்சுன்னா, ஒரு பக்கம் போயாச்சுன்னா தேகு ஆலந்தி. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் இந்த சிவத்தர்கள், பீமாசங்கர் எல்லாம் ஒரே ரூட்டு. சஜ்ஜன்கட் வேற ரூட் நினைக்கிறேன். ஓரளவுக்கு வரைக்கும் ஒரே ரூட் வரும். எனக்கு அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. சிவத்தர்கள் ஒரு பாயிண்ட் இருக்கு, சிவத்தர்களுக்கும் பீமாசங்கர் ஒரே ரூட்டு. ஒரு இடத்துல சிவத்தர்கள் போகும், ஒரு இடத்துல திரும்பினா அது பீமாசங்கர் போயிடும். அழகா இருக்கும் பீமாசங்கர்லாம் பார்க்கறதுக்கு. நிறைய இருக்கு பார்க்கறதுக்கு. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஐஷ்ணு போலன்னு தியானம் பண்றதை விட ஐஷ்ணு போனோம்னு தியானம் பண்ணுங்க. சரியா? அப்ப ஐஷ்ணு வர்றாரு திவாகர் கோசாவி. இப்படி வந்துட்டு இருக்கா. போக 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 நல்ல அடர்ந்த காடு. கோர மிருகங்கள்லாம் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காடு. மலைப்பாம்பு, அதுக்கப்புறமா நிறைய விஷ ஜந்துக்கள், பெரிய பெரிய குளவின்னு சொல்லுவோம் இல்லையா, குளவி கொட்டுமே, அது நிறைய காட்டு தேனீக்கள், அப்புறமா புலி, நிறைய பாம்புகள். அடர்ந்த காடாச்சே, மனித நடமாட்டமே பெருசா கிடையாது. அந்த காட்டு வழி பாதை தெரிஞ்சுவா மட்டும்தான் அது வழியா போவார்கள். திவாகர் கோசாவிக்கு இந்த பாதையில நன்னா தெரியும். அதனால ஐஷண்டு வரும்பொழுது வா பாக்குறா, என்னடா அது? கேட்கிறா, சமர்த்த ராமதாசன் இந்த ரூட் வழியா வருவாரா? அப்ப திவாகர் கோசாவி சிரிக்கிறார். அவர் தனியாவே வருவார் இந்த வழியாலாம். ஒரு தடவை மகாபலேஸ்வர்ல ஒரு பாட்டுக்கு எங்க போனார் தெரியல, எங்கேயோ போயிட்டு வந்தார். காட்டு வழி பாதையே அவர் தப்பி போயிடுது. ஆனாலும் ராமனும் சீத்தையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணான். அந்த வைபவத்தெல்லாம் இந்த திவாகர் கோசாவி சொல்றார். வேணாபாய்க்கெல்லாம் கேட்டு மேனி சிலிர்த்தெடுத்து, அப்படியா ஸ்வயம் ராமனும் சீத்தையுமே வந்தாளா? அவருக்கு ஆகாரம் எல்லாம் சீதா மாதா கொடுத்தாளா அப்படின்னு திவாகர் கோசாவி சொன்னார். அவருக்கு பயமே கிடையாதம்மா, அவர் பாட்டுக்கு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வகையில் வந்துட்டு பெரிய புலி நடுங்கி போயிட்டா. வாக்னா புலி. அந்த புலி நகம்தான் வாக்நாக் அப்படின்னு பேரு. அதை கொண்டுதான் சத்ரபதி சிவாஜி அப்சல் கான வதம் பண்ணார். அப்ப அந்த புலியை பார்த்து நடுங்கி போயிட்டா எல்லாரும். திவாகர் கோசாவி சொன்னார், பயப்படாதீங்கோ, நீங்க அப்படியே நில்லுங்கோ, ஓடவோ கத்தவோ ஒன்றும் பண்ண வேண்டாம், நீ பாட்டுக்கு விரும்ப அதை பாருங்கோ. அந்த புலியும் இப்படி வாழை பார்த்தது கொஞ்சம் அப்படியே நிக்கிறது ஸ்டாண்ட் ஸ்டில்லா. இவாளும் ஸ்டாண்ட் ஸ்டில்லா நிக்க. ஸ்டாண்ட் ஸ்டில்னா என்ன, அவ பாட்டுக்கு அப்படி பயந்து ஓடுறதோ கத்துறதோ அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. புலி பாட்டுக்கு தான் வந்த வழியே போயிடுச்சு. அப்ப திவாகர் கோசாவி இதெல்லாம் கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு தெரியுமா அந்த புலி? அப்படியே சொல்றாரு. அது ஒரு காட்டு மிருகம், நம்மள மாதிரி அதுவும் ஒரு ஜீவன். நமக்கு எப்படி அதை பார்த்து அது ஏதானும் பண்ணுமோன்னு ஒரு பயமோ, அது போல அதுக்கு நம்மளை பார்த்து பயம், நம்ம ஏதானும் பண்ணுவோமோ. நம்மாலே அதற்கு ஒரு தொந்தரவு அப்படின்னாதான் அது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக நம்ம இடத்துல வருமே ஒழிய சண்டை போடுறதுக்கோ பாயறதோ எல்லாம் பண்ணும். நம்மாலே அதற்கு ஒரு பாதிப்பும் இல்லை அப்படின்னா அது பாட்டுக்கு போயிடும். அப்படியா? வேணாபாய் சொல்றா, ஒரு க்ஷணம் நான் பயந்தே போயிட்டேன், அப்படி ராமநாமம் ஜபிச்சேன் அப்படின்னு. அப்ப திவாகர் கோசாவி சொன்னார், குரு அனுகிரகம்னா
இந்த மாதிரி எதிர்பாராத சவாலான சோதனையான போராட்டமான சமயங்கள்ல பகவன் நாமம் வர்றதுன்னா குரு கிருபமா, அதுதான் அவசியம் அப்படின்னார். வேணாபாய் கண்கள்ல கண்ணீர். மற்ற சிஷ்யாலும் ஆமா ஆமா நாங்களும் ஜபிச்சோம் அப்படின்னு சொன்னான். அப்புறம் பாட்டுக்கு வர வழியில எங்கேயோ அங்கங்க சாப்பிட்றது கொண்டு வந்திருக்கா, ஏதோ பாக்கரி எல்லாம் சாப்பிட்றா, ஓடையில தன் கையலம்பிக்கிறா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அந்த காட்டு வழி பாதையில பயணம் பண்றா. நடந்து பல நாள் நடந்து சிறுத்தர்கள் வரா. ரொம்ப அழகா இருக்கும் அந்த இடம், ரமணீயமயமான ஒரு இடம் சிறுத்தர்கள். இந்த சிறுத்தர்களுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, அது என்னன்னு நாளைக்கு சொல்றேன். ஒவ்வொரு மட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ ஒரு பெயர் மாதிரி இருக்கும். சிறுத்தர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, என்னன்னு அப்புறம் பார்ப்போம். இருக்கட்டும். அப்படியே அங்க நல்ல அருவி உண்டு. அந்த அருவி அமக்கலமா இருக்கும். நான் சிறுத்தர்கள்ல பார்த்திருக்கேன். அந்த அருவி பக்கத்துல எதிர்க்க ஒரு பாறையில உட்கார்ந்து ஆளே இல்லை. சமர்த்த ராமதாசர் அப்படியே உட்கார்ந்து இந்த அருவியை பார்த்துட்டு ஆழ்ந்த சாகரத்துல கத்தி கத்தி பாடின்னு இருக்கார். நல்லா பாடுவார் சமர்த்த ராமதாசர். அவருக்கு என்னமோ அப்ப ஏதோ ஒரு அனுபவம் கவிதை மாதிரி வர்றது. இப்ப அபங்கம் எல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி அபங்கம் மாதிரி அவர் பாட்டுக்கு பாடுற. கணீர் ஒரு பக்கம் சில்வண்டுகள் சப்தம், ஒரு பக்கம் பறவைகளுடைய நாதம், இன்னொரு பக்கம் அருவியினுடைய இறைச்சல். இது எல்லாம் என்னமோ அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இருக்க. இதுக்கு நடுவில் சமர்த்த ராமதாசர் அப்படி கம்பீரியமா உட்கார்ந்துண்டு அப்படியே ரமணீயமயமான குரல்ல அப்படி உள்ளம் உருக பாடிட்டு இருக்கார். வேணாபாய் மற்ற சிஷ்யாளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா இந்த சித்தியிலலாம் அவ சமர்த்த ராமதாசரை பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி நீங்க பார்க்குறவங்க குருவினுடைய விஷயங்கள் எல்லாம் 1% or 2%. உங்களுக்கு தெரியாத குருவின் தியானம், குருவின் ஆனந்தம், குருவின் தபஸ், குருவின் கோபம், குருவின் நம்பிக்கை, குருவின் தைரியம், குருவின் முயற்சி நிறைய இருக்கு. அன்பிலீவபிள். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. சமர்த்த ராமதாஸ் அப்படி ஆனந்தமா இருக்கட்டும். மீதி விஷயம் நாளைக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு நாள். சமர்த்த ராமதாசருடைய அம்மா அவருக்கு எப்ப பார்த்தாலும் ஒரு இன்ஸ்பிரேஷனா ஒருத்தரை பத்தி சொல்வார். அவர் சம்பந்தப்பட்ட நாள் நாளைக்கு. என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நாளைக்கு நான் சொல்லிடுவேன், பட் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो जगद्गुरु महावैष्णव संत तुकाराम महाराज की जय. जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्ण.